வணக்கம் நண்பர்களே, பெட்டர் பாயிண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய மீன்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறதா அல்லது நோய்வாய்ப்படுகிறதா? அதுக்கு முக்கிய காரணம் நீங்க கவனிக்காத ஒரு சின்ன விஷயம் தான். அதுதான் மீன் தொட்டியின் சரியான வெப்பநிலை, கரெக்ட் டெம்பரேச்சர். இந்த சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த வெப்பமானி ஸ்டிக்கரை பயன்படுத்தி உங்கள் மீன்களை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கலாம் என்று இந்த காணொளியில் பார்ப்போம். வாங்க தொடங்கலாம். மீன்களுக்கு தண்ணீர் எப்போதும் 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 28 டிகிரி செல்சியஸுக்குள் 24 பாகை செல்சியஸ் 28 பாகை செல்சியஸ் இருக்கணும். வெப்பநிலை ரொம்ப குறைஞ்சா மீன்களுக்கு சளி, வெள்ளைப்புள்ளி மாதிரி நோய்கள் சீக்கிரம் வரும். கூடினாலும் மீன்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போக வாய்ப்பிருக்கு. இந்த சின்ன ஸ்டிக்கர் அந்த சரியான வெப்பநிலையை நமக்கு உடனுக்குடன் காட்ட உதவும். இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்த 2 முக்கிய விதிமுறைகள் இருக்கு. முதலாவது, இதை தண்ணீருக்குள்ளே ஒட்டக்கூடாது. தொட்டியின் வெளிப்புற கண்ணாடியில் தான் ஒட்டணும். இரண்டாவது, இது நீர்மட்டத்துக்கு கீழே இருக்குமாறு பார்த்து ஒட்டணும். மேல ஒட்டினால் அது காற்றின் வெப்பநிலையை காட்டும், நீரின் வெப்பநிலையை காட்டாது. இப்ப ஸ்டிக்கரில் உள்ள பின்பக்க பேப்பரை எடுத்துட்டு தொட்டியின் வெளிப்பக்கம் இப்படி சமதளமா ஸ்மூத்லி ஒட்டிடுங்க. அவ்வளவுதான். ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா பல எண்கள் இருக்கும். ஆனா ஒரே ஒரு எண் மட்டும் பச்சை நிறத்தில் கிரீன் கலர் ஒளிரும். அந்த பச்சை நிறம்தான் உங்க தொட்டியில் இருக்கும் உண்மையான வெப்பநிலை. உதாரணத்திற்கு கூறவும், இப்ப 27 என்ற எண் பச்சையா எரிஞ்சா உங்க தொட்டியில் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குன்னு அர்த்தம். இது உங்க மீன்களுக்கு மிகச் சரியான ஆரோக்கியமான வெப்பநிலை. சில நேரங்களில் 2 எண்களுக்கு நடுவில் நீலமோ அல்லது பழுப்போ தெரிந்தால் அது அந்த 2 எண்களுக்கு இடைப்பட்ட வெப்பநிலையை குறிக்கும். பார்த்தீங்களா, உங்க மீன் தொட்டிக்கு ஒரு துல்லியமான தெர்மோமீட்டரின் அவசியம் இல்லை. இந்த செலவு குறைந்த வெப்பமானி ஸ்டிக்கர் போதும். இந்த வெப்பநிலை ஸ்டிக்கர் ஆன்லைனில் விலையில் 150 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாங்கள் அதை வெறும் 99 ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்கிறோம். இது உங்க மீன்களை பாதுகாப்பதில் முதல் படியாக இருக்கும். சரியான வெப்பநிலை இல்லாதவங்களுக்கு ஹீட்டர் பற்றி அடுத்த காணொளியில் பேசுவோம். இந்த ஸ்டிக்கரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம காணொளியை லைக் செஞ்சு நம்ம பெட்டர் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.